திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் தனி நீதிபதி விதிமுறைகளை மீறியுள்ளார் என்று தர்கா தரப்பு வாதத்தை பிறப்பித்திருக்கிறார்கள். எங்களது கோரிக்கை என்னவென்று தனி நீதிபதி கேட்கவே இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், இந்த வழக்கு குறித்தான தற்பொழுதைய நிலவரம் என்ன, விரிவாக நீங்க பதிவு செய்யலாம். இன்று காலை திருப்பரங்குன்றம் கல்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இந்து அறநிலைத்துறை சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஜோதி தொடர்ந்து வாதிட்டு தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். அதற்கு முன்பாக கோவிலுடைய சார்பாக ஸ்ரீதர் மூத்த வழக்கறிஞர் வாதிட்டு தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே பிரதானமாக தங்களுடைய வாதங்களில் வைத்தது கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக இந்த தற்போது இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் இந்த தீபத்தின் தான் தீபம் ஏற்றப்படுகிறது. மனுதாரர் கேட்கின்ற கோரிக்கையை எல்லாம் ஏற்க முடியாது. ஆகம் விதிப்படிதான் இந்த தீபத்தூண்களில் தீபம் ஏற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, மதுரையை பொறுத்தளவில் மதுரை இருக்கக்கூடிய பல பகுதிகளில் சமணர்கள் வாழ்ந்ததுக்கான பல அடையாளங்கள் இருக்கின்றன. அவர்கள் இது போன்ற கல்தூணை பயன்படுத்தி அவர்கள் கலந்து உரையாடுவதற்காக இந்த தீபத்தூணில் விளக்கேற்றி அதை சுற்றி அமர்ந்து கலந்து உரையாடி இருக்கலாம். எனவே இது சமணத்தூணாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என அதற்கான மயிலை சீனிவாசன் என்பவர் எழுதிய சமணமும் தமிழும் என்கின்ற புத்தகமும் போஸ் என்பவர் எழுதிய அந்த புத்தகங்களை எல்லாம் அது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். இது போக புகைப்பட பிரதிகளையும் பல கொடுத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை கோவில் தரப்பிலும் அதை நிறைவு செய்திருக்கின்ற நிலையில் தர்கா தரப்பினர் தங்களுக்கான வாதங்களை துவக்கியிருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர் மோகன் இந்த வாதத்தை துவக்கி இருக்கிறார். குறிப்பாக இந்த உத்தரவு என்பது முழுக்க இதற்கு முன்பு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை எல்லாம் தனி நீதிபதி எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்களுக்கு அதாவது தர்கா தரப்பினருக்கு உரிய கால அவகாசம் வழங்கப்பட்டு உரிய வாதங்கள் கேட்கப்படவில்லை என அவர் தன்னுடைய வாதத்தில் அப்போது முன்வைத்தார். அது மட்டுமல்ல, தனி நீதிபதி கால அவகாசம் ஏது வழங்காதால் எங்களால் பதில் மனுவையும் தாக்கல் செய்து உரிய அவகாசம் தரப்படாமல் அவசரமாக குறுகிய காலத்தில் விசாரிக்கப்பட்டது. தனி நீதிபதி விசாரணை போது எங்கள் கருத்துக்கள் முழுமையாக கூறவோ அதை தொடர்பான பதில் மனை தாக்கல் செய்யவோ அவகாசம் கிடைக்கவில்லை. எனவே எங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவே நாங்கள் நினைக்கிறோம். விசாரணையின் போது நாங்கள் வீடியோ கான்பரன்ஸில் இறுதி வாதத்தை நாங்கள் முன்வைக்க முயன்ற போது கூட வீடியோ கான்பரன்ஸ் கட் செய்யப்பட்டது என தன்னுடைய வாதத்தை வெளிப்படுத்தினார். தனி நீதிபதி விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிலை இருந்தது. விதிமுறைகளை எல்லாம் மீறி இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. எனவே என்னுடைய கோரிக்கையை கேட்கப்படவில்லை என தொடர்ந்து தன்னுடைய வாதத்தை கடுமையாக தர்கா தரப்பினுடைய வழக்கறிஞர் மோகன் எடுத்து வைத்தார். அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக ஏற்கனவே நீதிபதி கனகராஜ் தன்னுடைய உத்தரவில் வருங்காலத்தில் வேறு இடத்தில் தீபம் ஏற்றுவது குறித்து கோயில் நிர்வாகம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு உள்ள சூழலில் உங்கள் தரப்பு வாதத்தை மீண்டும் எவ்வாறு கேட்க முடியும் என நீதிபதி அப்போது தர்கா தரப்பினரிடம் அது ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு தர்கா தரப்பினர் தனி நீதிபதி தனது உத்தரவில் கோவில் ஆக்கிரமிப்புகளை மீட்க வேண்டும், உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் விதமாக மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் இது போன்ற உத்தரவை எல்லாம் பிறப்பிக்கிறார். பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கு இது போன்ற மனுக்களை விசாரிக்கலாம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. மேலும் மலை மீதுள்ள இந்த நிலங்களை தர்கா ஆக்கிரமிப்பது போல் தனி நீதிபதியினுடைய உத்தரவு இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். இந்த உத்தரவு மத நல்லிணக்கம், அமைதி, சட்ட ஒழுங்கு என எதுவும் கவனிக்கப்படாமல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தனி நீதிபதி முறையான தங்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் தங்கள் தரப்பிற்கான முறையான விசாரிக்கப்படாமல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு எனவேதான் தொடர்ந்து இதற்கான நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் என தர்கா தரப்பு தங்களுடைய வாதங்களாக தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். செல்வகுமார், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.